முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பரவும் மர்ம காய்ச்சல், 5 பேர் உயிரிழப்பு. தொற்று நோயியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர். பெருந்தோட்ட பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்பு அமைப்பது குறித்து எவ்வித முடிவையும் எடுக்கவில்லை. பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப். செல்வம் அடைக்கலநாதன் கஜேந்திரகுமார் விசேட சந்திப்பு. புதிய அரசியல் அமைப்பை பாராளுமன்றில் எதிர்கொள்வது குறித்து ஆராய்வு. வடமாகாணத்தில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம். வளிமண்டலவியல் திணைக்களம். 2024ஆம் ஆண்டில் 104 ஊடகவியலாளர்கள் படுகொலை. சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்படாத மர்ம காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது எலிக்காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் தொற்று நோயியல் திணைக்களத்தின் வைத்தியர் குமுது வீரக்கூன் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், யாழ் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. 2023ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் 9000த்திற்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் தொற்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் கிட்டத்தட்ட 200 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட கால பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நெல் விவசாயம் தொடர்பான சேறு மற்றும் நீர் தொடர்பான பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நெல் வயல் மற்றும் நீர் தொடர்பான பிற கடமைகளில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள், சுரங்கங்கள் மற்றும் நீர் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகமாக உள்ளது. வாந்தி, தலைவலி, உடல் பலவீனம், சிறுநீரில் இரத்தம் வெளியேறுதல், சிறுநீர் கழித்தல் குறைதல் போன்றவற்றுடன் கடுமையான காய்ச்சல், கடுமையான தசைவலி மற்றும் கண் சிவத்தல் ஆகியவை எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் ஆரம்பகால சிகிச்சையின் மூலம் நோய் தீவிர நிலை அடைவதை தடுக்கலாம். இல்லையெனில் சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகள் கடுமையான சேதத்திற்குள்ளாகலாம். மேலும் மரணம் கூட ஏற்படலாம் என்றுள்ளார். இதேவேளை யாழில் மர்ம காய்ச்சலால் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. මූලික කරුණු ටිකක් පැහැදිලි කළොත් මියුන රෝගය කියන්නේ කුමක්ද කියලා. මේක ලෙප්ටොස්පයිරා කියන බැක්ටීරියාවෙන් වැළඳෙන රෝගයක්. ඒ වගේම මේ බැක්ටීරියාව අපේ පරිසරයට එකතු වෙන්නේ මීයන් වැනි රෝගවාහක සතුන්ගේ මුත්‍රා මගින් පසට ජලයට එකතු වීම මගින්. එතකොට අපි පස ජලය ආශ්‍රිත රැකියාවන් සිදු කරන පුද්ගලයන් බොහෝ ප්‍රමාණයක් බොහෝ කොටස් අපේ ලංකාවේ ඉන්නවා. එතකොට මේගොල්ලොන් පස සහ මේ දූෂිත බැක්ටීරියාවෙන් දූෂිත වෙච්ච පස සහ ජලය ගැටෙනකොට අපේ සමට මේ බැක්ටීරියාව ඇතුල් වීමට ඉඩකඩක් පවතිනවා. சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளதென சீன தூதுவர் கி சென்ஹோங் தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான சீருடைகளை கையளிக்கும் நிகழ்வு கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை சீன தூதுவர் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் கையளித்துள்ளார். இதன்போது உரையாற்றிய இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹோங் மேலும் தெரிவிக்கையில், சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது. இரு நாடுகளும் பரஸ்பர மரியாதை, புரிதல், ஒத்துழைப்பு தொடர்பாக வரலாற்றை கொண்டுள்ளன. 2025 கல்வியாண்டின் நன்கொடையாகவே சீருடை காணப்படுகிறது. இலங்கை மாணவர்களின் 100% தேவையை பூர்த்தி செய்வதற்காக 5.2 பில்லியன் பெறுமதியிலான சீருடைகள் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. எமது ஆழமான நட்பு, நீண்ட கால பங்காளர்களுக்கான சான்றாக இது காணப்படுகிறது என்றுள்ளார்.
பெருந்தோட்ட பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பது தொடர்பில் எந்த ஒரு முடிவையும் அமைச்சு எடுக்கவில்லை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். 545 குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை கையளிக்கும் நிகழ்வு ஹட்டனில் இன்று நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையில், உங்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கின்றது. அனுப்பப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இன்றாவது உங்களுடைய அரசாங்கம் எங்கள் மக்கள் மீது குறைகளை கண்டறிந்து தீர்ப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயம் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே நாங்கள் காத்திருக்கிறோம். 10,000 வீடு மட்டுமல்ல, இன்னும் பல லட்ச வீடுகள் இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கல்வி, சுகாதாரம் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆதரவினை வழங்கி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றேன். பெருந்தோட்ட பகுதிகளில் தொடர்மாடி குடியிருப்புகளை அமைப்பதற்குரிய பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக எமது அமைச்சின் செயலாளர் கூறினார் எனவும், மாடி வீடுகள் அமைக்கப்பட உள்ளன எனவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. தேசிய மக்கள் சக்தி மீது சேறு பூசுவதற்காக இன்று பல குழுக்களும் தோல்வியடைந்த கட்சிகளும் செயற்பட்டு வருகின்றன. சொல்லாததை சொன்னதாகவும் செய்யாததை செய்ததாகவும் கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். அவ்வாறான எந்த ஒரு முடிவையும் அமைச்சு எடுக்க. எனவே வதந்திகளை பரப்பி மக்களை அச்சப்படுத்தாமல் உண்மையை எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி இன்னும் ஒரு வருடம்தான் ஆட்சியை கொண்டு செல்லும் என அரசியல் ரீதியில் வங்குரோத்தடைந்தவர்கள் கூறி வருகின்றனர். மக்கள் எந்த நோக்கத்துக்காக வாக்களித்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை எமது ஆட்சியை கவிழ்க்க முடியாது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கும் மிக விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் அவசர சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில், அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் வந்து எப்படி எதிர்நோக்க போகின்றோம் என்ற தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினோம். அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை போல திரு அடைக்கலநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த காய்நாளத்திலே நடத்த குணம் என்ற விடயத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த வகையில் அவரிடம் அந்த தீர்வு யோசனையுடைய ஒரு பிரதியும் வழங்கி மேலதிகமாக புது வருஷம் தொடங்கினதுக்கு பிற்பாடு நாங்கள் மீண்டும் கூடி இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் இணங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு இந்த விடயம் தொடர்பாக பேசி நாங்கள் மீதமான நடவடிக்கை புது வருஷத்தில் வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் யோசிச்சிருக்கின்றோம். அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான அந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்ற சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக இந்த விடயத்திலே வேறு உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த வருகின்ற சில நாட்களோடு ஸ்ரீதரன் அவர்களோடும் பேசி நாங்கள் முடிவெடுப்போம். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த தாளமுக்க பிரதேசமானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தொடர்ச்சியாக நகர்ந்து அடுத்து வரும் 24 மணித்தியாலத்தில் இலங்கையின் வடபகுதியை அண்மித்ததாக தமிழ்நாட்டு கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்
கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். 2024 ஆண்டில் உலகின் பல பகுதிகளிலும் 104 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் காசாவில் உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர்களின் மரண ஆண்டாக வரலாற்றில் பதிவான 2023 ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை குறைவு என சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டு 129 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அந்தோனி பெல்லங்கர் சர்வதேச ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு கொல்லப்பட்ட 55 பேர் பாலஸ்தீன ஊடகவியலாளர்கள் எனவும் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட மோசமான தாக்குதல்களின் விளைவாக அந்த மரணங்கள் நிகழ்ந்ததாகவும் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான யுத்தம் ஆரம்பமானது முதல் இதுவரை 138 பாலஸ்தீன ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கிற்கு பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு மிக மோசமான இடமாக ஆசியா அமைந்துள்ளதாகவும் ஆசியாவில் இவ்வாண்டு 20 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தானில் 6 ஊடகவியலாளர்களும் பங்களாதேஷில் 5 ஊடகவியலாளர்களும் இந்தியாவில் 3 ஊடகவியலாளர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தனது 2வது ஆட்சி காலத்தில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து ட்ரம்ப் ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகின்றார். குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்க அரசியல் அமைப்பின் 14வது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அமெரிக்க எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் 150 ஆண்டுகால சட்டத்தை மாற்றியமைக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். இது குறித்து ட்ரம்ப் தெரிவிக்கையில் இச்சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும். இந்த சட்டத்தில் உள்ள அமைப்பு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. அமெரிக்க குடிமகனாக மாறுவதற்கு கடுமையான தரநிலைகள் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.